மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடும் ஆலயம் ஆலயம் மகிழ்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறவிடும் ஆலயம் ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் கலை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்
அனைவரும் அப்படி அமர்வோம். திருப்பலி முன்னுரை. நம்புங்கள், நல்லது நடக்கும். கோடான கோடி மக்களின் பாதுகாவலரும் கேட்ட வரம் தரும் சுரண்டை புனித அந்தோணியார் கொடியேற்ற திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் தென்காசி வட்டார அதிபர் அருட்திரு போஸ்கோ குணசீலன் அவர்களையும், வெய்க்கால்பட்டி ஜோசப் கல்லூரிகளின் செயலர் அருட்திரு ஜே சகாய் ஜான் அவர்களையும், அருட் சகோதரர் சேசுராஜா அவர்களையும், அருட் சகோதரிகளையும், இறைமக்கள் அனைவரையும், கிளைப்பங்கிலிருந்து வந்திருக்கும் அனைவரையும் மற்றும் வெளியூர்களிலிருந்து புனிதரின் ஆசி பெற வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று புனித அந்தோணியார் ஜெபக்குழு சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். நம் புனிதரின் ஆலயத்தில் அற்புதங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. 8 திக்கும் உள்ள மக்கள் நம் புனிதரை தினமும் வந்து அவர் பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் வெடித்து ஜெபித்து தம்முடைய தேவைகளை எல்லாம் பெற்று மீண்டும் நன்றி சொல்ல சாட்சி சொல்ல வந்து கொண்டு இருப்பது நாள்தோறும் நடக்கும் அற்புதங்கள். குழந்தை பாக்கியம் கிடைத்து நன்றி கூறும் தம்பதிகள் ஏராளம். குடும்பத்தில் உள்ள பாவ சாபங்கள் தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கானோர். மன கஷ்டத்திலிருந்தும் பண கஷ்டத்திலிருந்தும் ஆலயத்தில் வந்து புனிதரின் திருமுகத்தை நோக்கி எனக்கு விடுதலை வேண்டும், குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்று புனிதரிடம் சண்டையிட்டு பாசத்தோடு பெற்று ஆசிர் பெற்றவர்கள் அதிகம். குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கி மக்களின் தேவைகளை எல்லாம் இறைவனிடம் பெற்றுத்தரும் கொடை வள்ளலாகவும், நன்னாக்கு அழியாத புனிதராகவும், காணாமல் போன பொருட்களை மீட்டு கொடுக்கும் காவலராகவும், சுரண்டை மண்ணின் அற்புத சுரங்கம் பங்கின் தலைமை பாதுகாவலராகவும் விளங்கும் புனித அந்தோணியாருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த திருவிழா கொண்டாடுகின்றோம். இந்த திருவிழா நாட்களில் புனிதருடைய புகழ் பரவவும் இறையாட்சி மலரவும் வேண்டும் என்று இந்த திருநாளில் நாம் பக்தியோடு இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நம்மோடு இணைந்து இத்திருப்பலியில் திருவாளர் அந்தோணி பிரபாகரன், திருவாளர் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரிய நிஷாந்த், பாபுல் கிஷோர் இறை அருளிலும் ஆசிரியரிலும் வளர வேண்டும் என்றும், செய்கின்ற தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குடும்ப அமைதி சமாதானம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மிக்கேலம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோணி சுரேஷ், அபிநயா, ஜபா, அமல்ராஜ் பாண்டியன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும், மரிய சாத்விகா, மிராக்லின், இமில்டா உடலுள்ள சுகத்திற்காகவும், கல்வி ஞானத்தை ஆண்டவர் அருள வேண்டும் என்றும், குடும்ப ஒற்றுமை சமாதானத்திற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த அருள் ராமராஜ் இவர்களது ஆண்மைகளை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். கள்ளம்புலியை சார்ந்த பிரிட்டோ, மைக்கேல் ராஜ், ஜெயா இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜான் கென்னடி, மிக்கேல் மரியாள் அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும், பால்ராஜ், பவுலின், பெல்சி குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உடலுள்ள சுகத்திற்காகவும், பெனட், பென்சாம், நவீலன், நிக்சன் அனைவரையும் ஆண்டவர் சிறப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும், காணாமல் போன பொருட்களை கிடைக்கச் செய்கிற தூய அந்தோணியார் குடும்பத்திலே இழந்த காரியங்களை நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்றும், குடும்ப அமைதி சமாதானத்திற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்கள் காணிக்கை, மரியான், லூர்து புஷ்பம், சொந்தனகுமார், பொன்னம்மாள், பிரிட்டோ, மைக்கேல் ராஜ் இவர்களது ஆன்மைகளை பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சேர்ந்த மரத்தைச் சார்ந்த அருள்ராஜ் சேசு குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வியாபார விருத்திக்காகவும் சமாதானம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். அந்தோணி ஜோசப் ராஜ், அருள் மெர்சியா குடும்பத்திலே அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும், குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு தூய அந்தோணியாருக்கு நன்றி கூறுகிறார்கள்.
குறிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நமக்கு இங்கே பல எப்படி நன்றி வருகிறது. அது பெரிய காரியம். நமது ஊரிலே தூய் அந்தோணியார் அற்புதமான முறையிலே வழிநடத்துகிறார் என்பதற்கு இன்று மதியம் கூட தன்னுடைய குழந்தைக்கு இருந்த ஒரு நோயிலிருந்து விடுதலை கிடைத்ததற்காக ஒரு தாய் நேரடியாக வந்து நமது பீடத்திலே சாட்சி சொன்னார்கள். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இவர்களோடு இணைத்து நாமும் நம்முடைய சாட்சியை, நன்றியை ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அனனியா ஜெசிகா உடலுள்ள சுகத்திற்காகவும் தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக கடனாய் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். அந்தோணி அகப்பன், மிக்கேல் அம்மாள், ஜோசப், இஞ்ஞாசி அம்மாள், பிரான்சிஸ் மேரி, மரிய போமணி, லாசர், விண்ணரசி, முத்தையா, சீனியம்மாள், மாடசாமி, சங்கீதா இவர்கள் ஆண்மைகளை பாட்டிக்காக ஜெபிக்கிறார்கள். விகே புதூர் மரிய செல்வம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கிய பாண்டிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றும், இளங்கோவுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், தடைகள் நீங்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். புன்னைவனம் திருவாளர் பிச்சையா வேலம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், கேத்தரின் ரெஜி கல்வி ஞானம் ஒழுக்கத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், குடும்ப அமைதி சமாதானம் நோய் நொடிகள் நீங்க வேண்டும் என்றும், தீய சக்திகளிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த குழந்தைசாமி, ஜேம்ஸ் மேரி, அந்தோணியம்மாள், வியாகப்பன், முத்துராஜ் இவர்களது ஆண்மைகளை பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். தூத்துக்குடி ரொசாரி நெல்சன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிஏ இன்டர்மீடியேட் தேர்வு எழுதுகிறவர்கள் நல்ல முறையிலே தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றும், MBBS படித்து சிறப்பாக ஆண்டவர் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். பன்னீர் குலத்தை சார்ந்த பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சகோதரர் முத்துமாலை அவர்களது நோய் நீங்க வேண்டும் என்றும், பகவதிகளுடைய அரசு வேலையை ஆண்டவர் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த திருப்பலியை, கொடியேற்ற திருப்பலியை நம்முடைய வட்டாரத்தின் அதிபர் தந்தையாக பாளை மறை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து வழிநடத்துகிற பாசத்திற்குரிய தந்தை போஸ்கோ குணசீலன் அடிகளார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை கரவொலி மூலமாக நாம் வரவேற்றுக் கொள்வோம். அவர் நமது பங்கிலே மண்ணின் மைந்தர் என்பது மகிழ்ச்சியான காரியம். ராஜகோபால பேரி ஆகவே ஒரு மண்ணின் மைந்தர் என்கின்ற அடிப்படையிலே இந்த நாளை நமக்கு மகிழ்வுறச் செய்திருக்கிறார்கள். அதே போல பாசத்திற்குரிய தந்தை சகாய் ஜான் அடிகளார் அவர்களுடைய பிரசங்கம் இல்லாமல் நம்முடைய திருவிழா நிறைவு பெறாது. ஆகவே இந்த ஆண்டு முதல் நாளிலேயே அவர்களுடைய மறைவுரை வேண்டும் என்று கேட்டோம். அவர்கள் பாசத்தோடு ஒத்துக்கொண்டார்கள். எனவே தந்தை அவர்களுடைய வருகைக்கு நாம் மகிழ்ந்து கரவொலி மூலமாக வரவேற்றுக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த இடத்துல செவ்வாய்க்கிழமை, குறிப்பாக ஆண்டினுடைய அந்த முதல் தமிழ் செவ்வாயிலே கடைசி நாளிலே நாம் கொடியேற்றுவது வழக்கம். இந்த ஆண்டு இந்த நாள் ஆங்கில மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே நமக்கு வந்திருக்கிறது. எனவே கண்களை மூடிக்கொள்வோம். இதே பகுதியிலே கரம் குவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஒரு 2-3 நிமிடம் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் நமது நாவில் பட்டால்தான் நம்முடைய தாகம் தீரும். ஏதோ வீட்டிலே அறுசுவை உணவு இருந்தாலும், வடை பாயாசத்தோடு எல்லா விதமான சாப்பாடுகளும் மணக்க தயாராக இருந்தாலும், நமக்குள்ளே ஒரே ஒரு பிடி சாதம் சென்றால்தான் நமக்குள் இருக்கிற பசி ஆறும். அதுபோல இதோ இந்த பெருவிழா நிச்சயமாக ஆசீர்வாதத்தினுடைய திருவிழா. எல்லோருக்கும் தூய அந்தோணியார் விண்ணகத்தை திறந்து மழை என தன்னுடைய அருளையும் ஆசீரையும் பொழிகிறார். அவர் வாழ்ந்த நாட்களிலே கோடான கோடி அதிசயங்கள் செய்தார். புதுமைக்குள் நிறுத்திவிட வேண்டும் என்று நினைத்தார்கள், ஆனால் முடியவில்லை. அதே போல இறந்த பிறகு இன்னும் பல கோடிக்கணக்கான புதுமைகளை செய்கிறார். அதுவும் இந்த அற்புத சுரங்கத்திலே தூய் அந்தோணியாருடைய இந்த திரு உடலின் ஒரு பகுதி நமக்கு இங்கே கிடைத்திருப்பது மாபெரும் வாக்கியம். இந்த இடம் புனிதமான இடம். இந்த ஆலயம் புனிதத்துவத்தின் உச்சம் நிறைந்த இல்லம். குறிப்பாக அன்னை தெரசாளுடைய இதோ தலைமுடி ஒன்றும் இந்த கிளேலியா அன்னையினுடைய ஒரு விரலின் எலும்பு முழுமையாக கிடைத்திருக்கிறது. அன்பு குழந்தைகளே, இதோ இந்த இடம் புனிதத்திற்கு மேல் புனிதமாக, இந்த ஆலயத்தை சுற்றிய பகுதிகளும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமது ஆலயத்தை இதோ மாபெரும் அதிசயத்தின் ஆலயமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அப்படியே நன்றி கூறுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதோ இந்த 13 நாளும் என் தகப்பனே, உமது பாதத்திலே இந்த திருப்பலியை காண்பதற்கு எனக்கு அருள் செய்யும். இதோ என் குடும்ப சமாதானத்திற்காக, ஒற்றுமைக்காக, அமைதிக்காக, உடல் உள்ள சுகத்திற்காக, என் குழந்தைகளுடைய நற்படிப்பிற்காக, என் குடும்பத்தில் இருக்கிற குடி பழக்கம் தீர வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக
ஒப்பு கொடுங்க. இதோ நான் தொடங்குகிற புதிய காரியம் என் குடும்பத்திலே வளமோடும் ஆற்றலோடும் வளம் பெற வேண்டும். நான் தலை குனிந்து நின்ற இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஏதோ என் தகப்பனே நான் வாழ்கின்ற பகுதியிலே நான் வேலை செய்கின்ற இடத்திலே ஒப்பு கொடுங்க. தயவு செய்து கேளுங்க. இந்த 13 நாளிலே குறைந்தது 9 நாள் நவ நாள் இன்று வந்துவிட்டோம். இன்னொரு 8 நாளாவது நாம் இந்த 13 நாளிலே நிச்சயமாக வந்துவிட வேண்டும். நவ நாளாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, யாரெல்லாம் வந்து சாட்சி சொல்லுகிறார்கள், பல்வேறு இடத்திலிருந்து வந்து சாட்சி சொல்லுகிறார்கள், உமது பாதத்தில் வாழ்வதற்கு எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறீரே, உமது அருள் உமது வல்லமையால் உடல் உள்ள இந்த 2025 முதல் உமது பாதத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாரே. கேளுங்க, ஆண்டவர் தரணும். நோயற்ற ஒரு செல்லாத ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்தி தாரும், என் குடும்பத்தில் ஏற்படுத்தி தாரும். சூழலை ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நன்மைகளால் இந்த உலகத்தை நிரப்பி இருக்கிறவரே, இல்லையா உம்முடைய கரம் பிடித்து கேட்கிறேன், எங்கள் குடும்பத்திலே அமைதியையும் சமாதானத்தையும் தாரும். எல்லாம் சமாதானம் இல்லை, அமைதியும் சமாதானமும் இல்லாததா இல்லையே. எத்துணை பேர் எல்லாத்தையும் கேளுங்க. இந்த ஆண்டு எனக்கு நிறைவை தார. கணவன் மனைவிக்கு இடையிலே நல்ல உறவு, சமாதானம் உறவு, சகோதரிகளுக்கு இடையிலே பாசமான புரிதல், அண்டை அயலாரோடு நெருங்கி வாழ்கிற, நான் துன்பப்பட்டு நிற்கிற பொழுது ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதத்தோடு தாரும். அப்படியே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தயவு செய்து ஜெபிங்க. இந்த ஆண்டு திருமண காரியங்கள் நடக்கணும். ஏதோ திருமண காரியமும் வீடு கட்டுகிற காரியமும் பேரும் காரியங்களும் நமது வீட்டிலே, நமது வீட்டின் வளமையிலே ஆண்டவர் தர வேண்டாம், நிறைவாக உண்டு. இதோ இந்த முதல் நாள் வைக்கிற விண்ணப்பத்தை ஆண்டவர் இந்த 13 நாளிலே குறைந்தது நான் வந்து விடுகிறேன். தகப்பனே, 13 நாளும் இயலவில்லை என்றாலும் நவநாளாய் 9 நாள் வருகிறேன். எங்கள் குடும்பத்தை ஏதோ ஆசீர்வதித்து தாரும், எங்களை நிறைவழி தாரும், நீரே வழி நடத்தும். குறிப்பாக வந்திருக்கிற பாச தந்தையர்களை ஆசீர்வதியும். இதோ எங்களுக்காக இந்த நாளிலே வந்து ஜெபிக்கிறார்கள், இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். வல்ல தகப்பனே, இதோ நிறைய அருளை தாரும். அவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும், உடல் உள்ள சுகத்தோடு வேண்டும் என்பதற்காகவும், வாழ்விலே நீர் இருந்து நடத்த வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக உழைக்கிற எங்கள் பங்கு தந்தை, இதோ எங்களுடைய அருள் சகோதரர், எங்களுடைய அருள் சகோதரிகள், இந்த ஆலய பொறுப்பாளர்கள், எங்களுடைய ஊர் பொறுப்பாளர்கள், இதோ அன்பிய பொறுப்பாளர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருநாளிலே எல்லோரும் போய் அந்தோணியாரின் புகழ் விளங்க வேண்டும், மகிமை விளங்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக உழைப்பு, எத்தனை இணைப்பு. காரியங்களை முன்னிட்டு அவர்களை ஆசீர்வதியும். நீர் அவர்களோ எல்லா எங்கள் இல்லங்களையும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எங்கள் பங்கிலே குறிப்பாக சுரங்கம் சுரண்டை அந்தோணியாரை சுற்றி வாழுகிற உம்முடைய பாசத்திற்குரிய குழந்தைகள், இன்னும் எங்களுடைய கிளை கிராமத்தில் வாழ்கிறவர்கள், குறிப்பாக எங்கள் பங்கை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து உமது பேரன்பை பெறுகிறார்களே. இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் இந்த பகுதியிலே வாழ்கிற குறிப்பாக அரசு பணி செய்கிறவர்கள், ஏனைய பணி செய்கிறவர்கள், குறிப்பாக எங்கள் ஆலயத்தை தூய்மை செய்கின்ற தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ இந்த இடம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று தன்னார்வத்தோடு பணி செய்கிறார்களே. இன்னும் காவல்துறை நண்பர்கள், எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஏனைய அரசு துறையை சார்ந்த நண்பர்கள், இன்னும் எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கிற அத்துணை அன்பு உள்ளங்களையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஒருவேளை அனாதை குழந்தைகளாய் இருக்கிறவர்கள், ஆதரவற்று கிடக்கிறவர்கள், யாரும் இல்லையே என்று பரிதவிக்கிறவர்கள், இந்த திருநாளை முன்னிட்டு ஏதாவது ஒரு அன்பை, ஆறுதலை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறீரே, பகைவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறீரே. நாங்கள் ஏதோ உமக்காக உமது பாதத்திலே ஜெபிக்கிறோம். 7 மடங்கு ஆசீர்வாதங்களை தாரும். குறிப்பாக பெரிய முதியவர்கள், பெற்றோர் இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல் அனாதைகளாய் இருக்கிற முதியவர்கள், ஏதோ தாங்கள் வயதான காலத்திலே யாரால் காக்கப்படுவோம், யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று திணறிக் கொண்டிருக்கிறவர்கள், ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நாங்கள் அவர்களுக்கு இந்த திருநாளிலே ஜெபிக்கிறோம். நீரே நல்ல வழிகாட்டும் தந்தையே. குறிப்பாக இதோ
மாற்றுத்திறனாளிகள் தங்கள் உடலிலே உறுப்பு ஊனமாக இருந்தாலும் நம்பிக்கை இதோ அந்தோனியார் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை எங்களை உறுதிப்படுத்துகிறது என்று வாழுகிற குழந்தைகள் எல்லோருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்டை, அரசியலை, அரசியல்வாதிகளை, இன்னும் அருகில் இருக்கிற நாடுகளை, இந்த உலகத்தை, குறிப்பாக சீனாவிலிருந்து கிளம்புகிற அந்த வைரஸ் என்பது ஏதோ முழுவதும் முறியடிக்கப்பட்டு விட வேண்டும். நாங்கள் திருவிழா கொண்டாடுகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு வழி நடத்தினார் என்று போது புகழ் பாடச் செய்திருளும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, பிறருக்காக ஜெபிக்கிற பொழுது எங்களை 7 மடங்கு ஆசீர்வதிக்கிறீரே. எல்லோருக்காக ஜெபித்து நிற்கிறோம். இந்த திருநாளை முன்னிட்டு ஆண்டின் ஆரம்பத்திலேயே உமக்கு நன்றி செலுத்தி தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீரே. அந்த 10 பேரும் குணம் பெற்ற பிறகுதான் நன்றி சொன்னார்கள். நாங்களோ ஆண்டின் ஆரம்பத்திலேயே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டு முழுவதும் உமது வலக்கரம் எங்களோடு இருக்க, இந்த திருநாள் தொடர்ந்து வருகிற எல்லா நிகழ்வுகளிலும் உமது வல்லமை எங்கள் வீட்டிலும், நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலும், இந்த ஆலயத்திலும் அனைத்திலும் நிறைந்திருக்க தொடர்ந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், தூய ஆவியால் வழிகாட்டும், உமது வான தூதர்களோடு எங்களோடு வந்து தங்கும். ஆமென். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நன்றாக ஜெபித்திருக்கிறோம். ஆவியானவர் பொழியப்பட்டிருக்கிறார். எனவே 9 நாளாவது நாம் முழு திருப்பலிக்கு வந்து விட வேண்டும். எழுந்து நின்று இத்திருப்பலியை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நான் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் ஆனதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். இணையில்லாத
ஆற்றல் அனைத்தும் கொண்டு பள்ள தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நீதிமொழிகள் என்னும் நூல் ஒழுக்கத்தையும் சமயத்தையும் சார்ந்த போதனைகளின் தொகுப்பாகும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே நாணத்தின் தொடக்கம் என தொடங்கி சமய ஒழுக்கம் பற்றியும் நுண்ணறிவு நன்னடத்தை ஆகியவை பற்றியும் விளக்கி கூறுகின்றது. நாணத்தை கொண்டுள்ளவர்கள் விவேகத்தோடும் சிந்தித்து சீர்தூக்கும் ஆற்றலை பெற்றுள்ளார்கள். இறைவன் மீது அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும். அனைத்திற்கும் முழுமுதற் காரணம் இறைவனே. கடவுள் வெறுப்பவை இருமாப்பு, உருட்டு, புரட்டு ஆகும். அனைத்திற்கும் முழுமுதற் காரணம் இறைவன் ஒருவனே. திட்டங்கள் இருப்பவரும் அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் இறைவன் ஒருவரே. அதிகாரம் அனைத்தும் இறைவனிடமிருந்தே வருகின்றது. அன்புக்கு அன்பும் கொண்டு இறைவனை ஆவலோடு தேடுபவர்கள் மட்டுமே இறைவனை காண முடியும் என விளக்கி கூறும் நீதிமொழிகளினுடைய இறை வார்த்தைக்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். நீதிமொழிகள் 8 அதிகாரம் 12 17 முடிய. நீதிமொழிகள் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 12 17 முடிய. நானே ஞானம், நான் விவேகத்தோடு வாழ்கின்றேன். அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன். ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும். ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன். திட்டம் இடுவதும் நானே,
இட்டதை செய்வதும் நானே, உணர்வும் நானே, வலிமையும் எனதே. அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால், ஆட்சியாளர் சட்டம் ஏற்றுவதும் என்னால், அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே. உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னாலே. எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. அன்பே உலகில் மிக சிறந்த பண்பாகும். தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழிந்து போகாமல் நாம் நிலைவாழ்வு வாழ்பெற தம் ஒரே மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகை அன்பு செய்கிறார். கிறிஸ்துவும் பாவங்களுக்கு பரிகாரமாக தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற தியாக பலியாக தன்னையே இழக்க தயாராக இருக்கிறார். நம்மை அன்பின் பலியாக அர்ப்பணிக்கிறார். அன்பின் ஊற்று இயேசு. அன்பே கடவுள். அன்பும் நம்பிக்கையும் இணைந்து செல்லக்கூடியது என விளக்கும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை தம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 4 முதல் 7 முடிய. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 4 முதல். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உடலை கொல்லுவதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அஞ்சாதீர்கள்,
சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. உமக்கு புகழ். கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் நமது பாதுகாவலர் கோடியார் புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவின் முதல் நாள் சிறப்பு வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியை மற்றவருக்கு பகிர்ந்து கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்கள் முன்னால் நிற்பதில் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன். திருவிழாவில் எப்படியா ஒரு நாளைக்கு வந்துடுறது. போன வருஷம் கடைசி நாள் புது நன்மை வாங்கின பிள்ளைகள் என்ன பாடுபட்டுச்சுன்னு தெரியும். சரிதானே? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? பிள்ளைகள் பாடுபடித்த பிள்ளை சிஸ்டர் பாடாத பாடு விட்டு விட்டாப்புல. ஏன்னா அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது சிஸ்டரும் யோசிச்சுட்டே இருந்தாப்புல, இந்த பிள்ளைகள் என்ன பதில் சொல்ல போதோ தெரியலையே அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கு யாற்றையும் கேள்வி கேட்க வேண்டாம், கொடியேற்றது அன்னைக்கு வந்து பிரசங்கம் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த சாமி கூப்பிட்டாரு. அதனால் இன்றைக்கு முதல் நாளிலேயே உங்களது மகிழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகுந்த பெருமிதம் அடைகின்றேன். உண்மையான வாழ்த்துக்களை இந்த 13 நாட்களையும் ஆண்டவருடைய அருளை ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக இணைந்து செபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேரம் என்னவாச்சு? 7:50. சரிதானே? எத்தனை மணிக்கு பிரசங்கம் முடிக்கணும்? சீக்கிரம் முடிச்சிங்கன்னா சோத்து வந்துருச்சு. சத்தம் ஏற்கனவே நல்ல ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்துக்கோங்க. சாப்பாடு ஏன் சாப்பாடு வருதுன்னு தெரியுமா? காரை அங்கே நிப்பாட்டின உங்கள் காரை எடுத்தால் தான் சோத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டாங்க. அதனால் காரை நவட்டி விட்டுட்டு இப்போ சாப்பாடு வந்துட்டு, அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் சாப்பிட்டுட்டு நாளைக்கு எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு போகணும். அதை நினச்சா தான் ஒரு மாதிரியாக இருக்குது. பார்த்துக்கோங்க. சரி, உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான தலைப்புகள் இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீதிமொழிகள் நூலிலிருந்து முதல் நாளில் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு என்ன தலைப்பு தெரியுமா? இன்னைக்கு முதல் நாளில் என்ன தலைப்பு? இறை அச்சம் தீமையை பகைக்கும். சரிதானே? இறை அச்சம் தீமையை பகைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமையான ஒரு தலைப்போடு 2 முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சிறப்பான சிந்தனைகளை கொடுக்கின்றன. எவ்வளோ நேரம் வைக்கணும்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு அந்த அச்சம் என்பதை குறித்த, இறை அருள் என்பதை குறித்த விளக்கமான காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே போகக்கூடாது அப்படின்னு பங்குச்சாமியார் ஏற்கனவே கட்டளை போட்டார். ஏன் தெரியுமா? ஏன்? கேமரா இங்கே தான் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு நேரம் வந்து உங்களுக்கு நீங்கள் போகிற இடமெல்லாம் கேமரா தூக்கிட்டு அலைய முடியாது. அதனால் ஒரே இடத்துல சத்தம் போடாமல் நின்று பிரசங்கம் வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் சொல்லிட்டு போனார். மைக்கை கொடுக்கலாம்னு நினச்சேன். இருந்தாலும் பாவம், பரவாயில்ல, விட்டாச்சு. ரைட். அன்பார்ந்தவர்களே, இறை அச்சம் என்கிற இந்த வார்த்தை இன்னைக்கு நற்செய்தியில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. யாருக்கு அஞ்ச வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். உடலை கொன்று ஆன்மாவை பற்றி எதுவுமே செய்ய முடியாதவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து நரகத்தில் தள்ள வல்ல ஒரே கடவுளுக்கு மட்டும் நீங்கள் அஞ்சுங்கள். ஏன் கடவுளுக்கு அஞ்சணும் முதல்ல பார்த்துக்கணும். முதல் வாசகத்தில் அந்த 13, 14 வசனம், 15 வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8, 12, 13, 14, 15 எல்லாவற்றையும் உருவாக்கியவர் நாமே. அரசர்களை உருவாக்கியவர் நாமே. அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை உருவாக்கியவர் நாமே. பணி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை உருவாக்கியவர் நாமே. எனவே மனிதர்களுக்கு அஞ்சுவதை காட்டிலும், அரசருக்கு அஞ்சுவதை காட்டிலும் எல்லாரையும் படைத்து எல்லாவற்றையும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கடவுளாகி எனக்கு நீங்கள் அஞ்சுங்கள். அப்ப கடவுளுக்கு ஏன் பயப்படணும்? சரிதானா? 2 காரியம் நற்செய்தியில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆன்மா என்பது என்றைக்கும் அழியாமல் இருக்கக்கூடிய ஒன்று. சரிதானா? கொட்டாயிடும். என்னைக்கு ஆன்மா என்பது அழியாமல் இருக்கக்கூடிய ஒன்று.
அப்போ ஆன்மாவை காப்பாற்றுகிற கடவுளுக்கு அஞ்ச வேண்டுமே தவிர உடலை பற்றிய காரியங்களுக்கு நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. அப்போ கடவுளுக்கு, ஆன்மாவின் மேல் கடவுளுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கு மேன்மைப்பட்டு இருக்கக்கூடியவர் கடவுள். எனவே அவருக்கு அஞ்சுவதற்கு தேவைப்படுகிறார். சரி, இப்போ கடவுளுக்கு ஏன் அஞ்சணும் அப்படிங்கிற வார்த்தையை நான் சுருக்கமாகவே இந்த விவிலிய இந்த மறைவுரை சிந்தனைகளை கொண்டு போய் கொண்டிருக்கு. நிறைய காரியங்கள் இருக்குது. ரெண்டாவது சிந்தனை, கடவுளுக்கு அஞ்சுவது வேறு, கடவுளை பார்த்து பயப்படுவது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிதானே? கடவுளுக்கு அஞ்சுவது வேறு, கடவுளை பார்த்து பயப்படுவது என்பது வேறு. சரியா? எப்போ மற்றவங்கள பார்த்து பயப்படுவேன்? எப்போ அப்பா அம்மாவை பார்த்து பயப்படுவேன்? முன்னால் வர முடிய மாட்டாங்க, மைக்கை கொடுத்துருக்கலாமே. எப்போ அப்பா அம்மாவை பார்த்து பயப்படுவேன்? தப்பு பண்ணாதான். பிள்ளை நல்லா தெளிவாக சொல்லிட்டான். சரிதானே? எத்தனை பயந்தாலும் தெரியலை. அவன் மட்டும் இல்லை, நானும் தான். சரிதானே? ஒரு தடவை பக்கடாவை எடுத்து பாக்கெட்டில் ஓட்டுக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சாப்பிடுன்னு சொல்லி நினைக்கும் போது அந்த பக்கடா சட்டி மேலேருந்து கீழே விழுந்து வீடு ஊராக பரப்பின பிற்பாடு நான் பயந்த பயம் எனக்கு தான் தெரியும். ஐயா, தெரியாமல் பக்கடாவை எடுத்து பாக்கெட்டில் ஓட்டாச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்பாவான்னு கேட்டுறாத, நேத்தா முந்தா நாளான்னு கேட்டுறாத. சரி, நல்லா இருப்பேன். இந்த பிள்ளைகிட்ட டைமு டேட்டெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஐயா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கடா ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் நிரப்பியாச்சு, யாரும் பார்க்கல. ஆனால் மேலேருந்து அந்த பானை கீழே விழுந்து அது உடஞ்சி ஊர் உரம் தெரிஞ்சு வச்ச பயம். அப்போது எப்பொழுது தவறு செய்கிறோமோ அப்பொழுது பயம் என்று தோன்றுகிறது. அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தினுடைய முதல் பகுதி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. ஆனால் 1ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 28-30, அதே போல் 2:18 கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவராக மாறி போகிறார். எல்லாவற்றையும் நான் உனக்கென்று படைத்து வைத்திருக்கிறேன். இதை ஏதோ தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான காரியங்களையும் நீ அனுபவித்துக்கள். பொருட்களை மட்டும் கொடுக்கவில்லை. 2:18 சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதன் தனிமையாக இருப்பது நன்றதன்று என்று சொல்லி மனிதனுக்கு துணையாக அந்த பெண்ணையும் படைத்து ஆண்டவர் வாழ்வை ஆசீர்வதித்தார். கடவுளுக்கு பயந்த மனிதனாய், கடவுளுக்கு உகந்த மனிதனாய் அந்த ஆதாம் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஆனால் தொடக்க நூல் 3 அதே கடவுள் இறங்கி வந்து கேட்கிற பொழுது, ஆதாம் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? பதில் என்ன வந்துச்சு? மால்ல இருக்கும் சொன்னாப்லையா? எங்க இருந்தாப்புல? தோட்டத்தில் நான் இப்பொழுது மரங்களுக்கு இடையில் முட்புதர்களுக்கு மத்தியில் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். பயம் ஏன் வந்துச்சு? அதுவரைக்கும் கடவுளுக்கு அஞ்சி நடந்த மனிதன் இப்பொழுது கடவுளை பார்ப்பதற்கு, அதனால தான் சொன்னேன், கடவுளுக்கு பயந்து நடப்பது வேறு, கடவுளை பார்க்கிற பொழுது ஏற்படுகிற பயம் என்பது வேறு. ஆனால் பயந்து போனான் பாவம் செய்த காரணத்தினால். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு பயந்து நடத்தல் என்பது கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆனால் கடவுளை கண்டு பயப்படுவது என்பது பாவத்தினுடைய விளைவு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வசனத்தை. சரிதானா? கடவுளை பார்ப்பது என்பது ஆசீர்வாதம், கடவுளுக்கு அஞ்சி நடப்பது என்பது ஆசீர்வாதம். ஆனால் கடவுளை கண்டு பயந்து நடப்பது என்பது பாவத்தினுடைய விளைவாயாது விவிலியத்தில் காட்டப்படுகின்ற ஒன்று. அப்போ இன்றைக்கு நம்ம கடவுளுக்கு பயந்து நடந்த, கடவுளை பார்த்தல்ல, கடவுளுக்கு பயந்து நடந்த மனிதர்கள் எத்தனை பேரை பற்றி பேசுவோம்? வழக்கமாக 3 பேரை பற்றி பேசுவேன். ஆனால் சொரண்டைக்கு வந்ததுனால 5 பேரை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்தோனியாரை விட்டுற முடியாது இல்லையா? அதனால் விவிலியத்தின் பின்னணிக்குள் 5 மனிதர்கள். முதலாவதாக மனிதர் ஆபிரகாம். ஆபிரகாம் நன்மைகள் பெற்ற ஆபிரகாம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கடைசி வரைக்கும் இதே சத்தத்தில் சொன்னா தான் அசனம் சோறு நல்லா சாப்பிட முடியும். சரி, மறுபடியும் சொல்லுங்க. நன்மைகளை பெற்ற ஆசீர்வாதம். முடிஞ்ச பிற்பாடு மைக்கில் சொல்லுவேன். பாட்டு கிளாஸ் நல்லா உட்காந்துருக்கே. சரி, அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு பயந்த ஆசீர்வாதம், கடவுளுக்கு பயந்த மனிதர் ஆபிரகாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டார். எத்தகைய நன்மைகள் இந்த கடவுளுக்கு பயந்ததனால் ஏற்பட்டன? அன்பார்ந்தவர்களை, முதலாவது இந்த தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவசனம் 10. ஆபிரகாம் கடவுளுடைய அழைப்பை பெற்று அவர் கானான் தேசத்தை நோக்கி அவர் வழிநடந்து கொண்டிருக்கிறார். ஊர் என்கிற ஊரிலிருந்து புறப்பட்டு. சரிதானே? என்ன ஊரு? ஊருக்கு பேர் என்ன பேரு? ஊருக்கு பேர் என்ன பேரு? ஊரு. சரிதானே? ஊருக்கு பேர் என்ன பேரு? ஊர். அதுதான் ஆபிரகாமுடைய ஊர் பேரை. சரிதானே? ஜோக்கா சொல்லணும்னு நினைக்கப்படாது, விவிலியத்தில் இருக்க ஊர் என்பது தான் அவருடைய ஊர். பார்த்துக்கோங்க. அப்போ ஊர் என்கிற இந்த ஊரிலிருந்து புறப்பட்டு அவர் கடவுள் காட்டுகிற அந்த இடத்திற்கு போய் கொண்டு இருக்கிற பொழுது எகிப்து நாட்டை கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறார்.
அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய மனிதனுக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு அருளையும் ஆற்றலையும் கொடுக்கிறார் பாருங்க. அந்த எகிப்து நாட்டை கடந்து செல்கிற பொழுது தன்னுடைய மனைவி சாராவை கூட்டிக் கொண்டு போகிறார். சாரா என்கிற இந்த மனைவியை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு பெரும்பாடா போச்சு. நல்லா கேட்டு வச்சுக்கணும். ஏனென்றால் எகிப்தியர்கள் இந்த மனைவி சாரா என்கிற மனைவியை பார்த்தார்கள் என்று சொன்னால் என்னை கொன்றுவிட்டு என் மனைவியை எடுத்துக்கொள்வார்களோ என்கிற ஒரு பயம் மனிதர்களுக்கு. ஆபிரகாம் பயந்தார். எகிப்தில் அவர் கடந்து செல்லுகிற பொழுது எத்தனையோ மனிதர்களுக்கு முன்பதாக என்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு போக வேண்டுமே பயந்து போனார். ஆனால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு ஆபிரகாம் பயந்த காரணத்தினால் சாரா என்கிற மனைவியை கடவுள் ஆசீர்வாதமாக அவரோடு அனுப்பி வைத்தார். சரிதானா? அப்ப இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரை காப்பாற்றுவதற்கு நாம் பயந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடவுள் குடும்பம் முழுவதையுமாக கட்டி எழுப்புவதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் அரவணைத்துக் கொள்வதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது? நான் கடவுளுக்கு பயந்து நடக்கிற பொழுது. வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்காங்களா, 4 பிள்ளைகள் இருக்காங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் 3 பிள்ளை 2 பிள்ளைகள் தானே. இப்போ என்ன 2 பிள்ளைகள் 1 பிள்ளை தான் உட்கார்ந்துருக்கு. அந்த 1 பிள்ளையும் 2 பிள்ளையும் 3 பிள்ளைகளையும் அன்னைக்கு காப்பாற்றி உரியவனாக கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய காலகட்டம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அன்பார்ந்த பெற்றோரே, நீங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக பிள்ளைங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லலை, கலாச்சாரம் அப்படி மாறி போச்சு, அவ்வளோதான். நீங்கள் நல்ல பிள்ளைகள், உங்களுக்கு கைதட்டிக்கோங்க, நீங்களே கைதட்டிக்கோங்க. வெரி குட். எப்பா இது சொந்த உடனே பிள்ளைகள் சந்தோஷத்தை பார். கூட 2 பாட்டு பாடிடாது இன்னைக்கு மைக்கில். ரைட். என் பிரிய மாணவர்களே, ஆனாலும் நல்லவர்களாக இருக்கக்கூடிய உங்களது சொந்த மகனோ மகளோ அதை கட்டி காப்பது என்பது இன்னைக்கு கலாச்சாரத்தில் இன்னைக்கு பெரிய ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நல்லா கேட்டுக்கோங்க. சவால்கள் எங்கெங்கிருந்தோ வந்து கொண்டு இருக்கின்றன. அது பல வடிவத்தில் வந்துகிட்டு இருக்கு. பார்த்துக்கோங்க. யார் யாரிடம் இருந்தோ வந்து கொண்டு இருக்கிறது. ஊர் பேர் தெரியாத இடங்களிலிருந்து பிள்ளைகள் இன்றைக்கு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கலாச்சாரத்தில் பிள்ளைகளை கட்டி காப்பது என்பது இன்னைக்கு பெற்றோர்களாகி உங்களுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு சவால். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சாராவை கட்டி காத்து கொண்டு போவதற்கு ஆபிரகாம் முதலில் பயந்தார். ஆனால் கடவுளுக்கு பயந்து அவர் நடந்த காரணத்தினால் கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். கைதட்டி ஆண்டவருக்கு முதல்ல நன்றி செலுத்துவோம். கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய குடும்பத்தில் பிள்ளைகளை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு வார்த்தையை சொல்லிக் கொடுத்து கொண்டிருங்கள். கடவுள் உங்கள் குடும்பத்தை கட்டி காப்பதற்கு வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். சரிதானா? நன்மைத்தனத்தை கடவுளுக்கு அஞ்சி ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட முதல் நன்மைத்தனம். 2வது 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். தொடக்க நூல் 13:1. அது ஆபிரகாம் கூட போனது யாரெல்லாம்? சாரா போனாங்க. அதுக்கடுத்து இவ்வளோ நேரம் சாரான்னு சொன்னே, சாரான்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து யார் போனது? யாரோ சொன்னாங்க, லோத்து சிஸ்டர் சொல்லிட்டாங்க. சரிதானே? லோத்து போனாப்ல. லோத்து யாரு? அவருடைய அண்ணன் பையன். பார்த்துக்கோங்க, ஆபிரகாமோட அண்ணன் பையன். இவங்க 2-3 பேருமா போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டம் வருகிற பொழுது லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் நிறைய சொத்தெல்லாம் இருக்கிற பொழுது அவருடைய பணியாளர்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள். எனவே இருவரும் பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பயந்தார். எங்கு வேலைக்காரர்கள் ஒருவருக்கொரு சண்டையிட்டுக் கொண்டு எங்களது உறவுகளை முறித்து விடுவார்களோ என்று பயந்து போய் ஆபிரகாம் வலிய போய் சொன்னார், லோத்து, உன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் என்னுடைய வேலைக்காரர்களுக்கும் சண்டை வந்து கொண்டு இருக்கிறது. எனவே 2 பேரும் நம்ம பிரிஞ்சு போயிடுவோம். நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் அடுத்த வருஷம் தான் சொல்லு. தெற்கு வடக்கனா தெற்கு, அவ்வளோதான். இதுக்காக கம்ப்யூட்டரை தூக்கிட்டு வர முடியும். ரைட். அன்பார்ந்தவர்களே, இருவருமாக பிரிந்து விட்டார்கள். ஆனால் கடவுளுக்கு பயந்து நடந்திருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கு கிடைக்க 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர்கள் பகையாளிகளாக அவர்கள் பிரிந்து சென்றாலும் ஒரு காலகட்டம் வருகிறது, லோத்துவை அடித்து பிடுங்கி அவருடைய சொத்துக்களை எல்லாம் யாரோ ஒருவர் களவாடி கொண்டு போவதற்காக ஆபிரகாமுக்கு செய்தி வருகிறது. உடனே ஆபிரகாம் தன்னுடைய படை ஆட்களோடு சேர்ந்து கொண்டு லோத்தை மீட்பதற்காக. அன்பார்ந்த சகோதர கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய மனிதர்கள் மன்னிப்பினுடைய பிள்ளைகளாய் மாறி போகிறார்கள். 2வது கைதட்டுங்க பார்ப்போம். யாராக மாறுகிறார்கள்? மன்னிப்பினுடைய கடவுள பிள்ளைகளாய் மாறி போகிறார்கள். கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளை வைராக்கியத்தோட வாழ்நாள் முழுவதும் வாழ முடியாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு வைராக்கியத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை முறை அந்தோனியார் திருத்தலத்துக்கு வந்தாலும் சரி, நீங்கள் கடவுளுக்கு பயந்து நடப்பதற்கு இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்பது அர்த்தம். நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். வைராக்கியத்தோட வாழ்ந்துட முடியாது.
என்னைக்கோ ஏற்பட்ட சண்டைகள், பகைகள், இவற்றுக்கு நம்ம ஜூபிலி விழா கொண்டாட முடியாது. சில பேர் இருக்கிறாங்க, எத்தனை வருஷமா அவன்கிட்ட பேசல, 25 வருஷமா பேசல, ரொம்ப நல்ல ஆள். 25 வருஷம் பேக்கல, இவர் செய்யாத, யாரும் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை அவர் செஞ்சிட்டார். பார்த்துக்கோங்க, 25 வருஷம் சண்டை போட்டு, 5ஆவது வகுப்பில் சண்டை போட்டது 25 வருஷம் கழிச்சு செய்தானே. இன்னும் நான் பேச மாட்டேன், நான் யாருன்னு நினச்சேன். நீ யாரு? இல்லை, நீ யாரு? பேசாமல் இருப்பதில் ஒரு சில பேருக்கு அவ்வளோ பெரிய பெருமை. பார்த்துக்கோங்க, பேசாமல் இருக்கிறது யாரு? சொந்த அண்ணன் கூட பேசாமல் இருப்பாங்க, சொந்த தம்பி கூட பேசாமல் இருப்பாங்க, சொந்த தங்கச்சி கூட பேசாமல். என்னைக்கோ ஒரு நாள் சொன்ன வார்த்தையை வைத்துக்கொண்டு, என் பிரியமான சகோதரர், கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கும் சமாதானத்தின் பிள்ளைகளாய் மாறி போகிறார்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பகையை கண்டு அவர்கள் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. மூன்றாவது, அதில் 21ஆம் அதிகாரம் 11, ஆகார், இஸ்மாயில் என்கிற இந்த பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகார் யாரு? வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்தவர். ஆனால் அவர் மூலமாகத்தான் ஆபிரகாம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அவருக்கு இஸ்மாயில் என்கிற பெயர். ஒரு காலகட்டம் இருக்கிறது, 21ஆம் அதிகாரத்தில் ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த இஸ்மாயிலையும் ஆகாரையும் வெளியே விரட்டி விடுமாறு அந்த சாரா அவரிடம் தன் கணவராகிய ஆபிரகாமை பார்த்து சொன்னார். மனசுக்கு ரொம்ப கஷ்டம். என்னதான் பணிப்பெண்ணுடைய மகனாக இருந்தாலும் கூட சொந்த மகன் ஆயிற்றே. அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, ஆகாரையும் அந்த பணிப்பெண்ணையும் அந்த இஸ்மாயிலையும் வெளியே விரட்டுகிற பொழுது மனம் பதத்து போய், மனம் வெதும்பி அழுதவராய், ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர்களை விட்டார். ஆனால் அன்பார்ந்த சகோதரிகளே, கடவுளுக்கு பயந்து ஆபிரகாமுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், ஆகாரை பற்றி நீ கவலைப்படாத, இஸ்மாயிலை பற்றி கவலைப்படாத, நான் இஸ்மாயிலை பெரிய இனத்திற்கு ஒரு தலைவனாய் நான் ஏற்படுத்த போகிறேன். சரிதானா? அப்போ இன்றைக்கு யாரோ எங்கோ இருந்து நான் வெளியே போகிறோமே, சண்டை சச்சரவுகளோடு நான் வெளியே போய் கொண்டிருக்கிறோமே, நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்களே. அன்பார்ந்தவர்களே, நல்ல வர்த்தகம் கேட்டுக்கொள்ளலாம். என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, என்னை யாருமே நீ நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்லலையே, நல்லவா அப்படின்னு சொல்லலையே. சரியா? சில சமயத்தில் மனசில் அப்படியெல்லாம் சில வருத்தங்கள்லாம் இருக்கும். பார்த்துக்கோங்க. ஆமாம், வருத்தங்கள் உண்டு. நம்மளை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பார்ந்த கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 4ஆவதாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை யாரும் மதித்து பெரியவர்களாக மாற்றவில்லையே, கடவுள் உன்னை மதித்து பெரிய இனத்திற்கு ஒரே அதிகாரியாய் நான் உன்னை ஏற்படுத்துவேன். என் அன்பார்ந்த சகோதரிகளே, ஆபிரகாம் வாழ்க்கையில் நடைபெற்ற 3வது காரியம். 4வது 15வது அதிகாரம் 2 சரிதானா? ஆபிரகாம் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? எப்போ முடிக்க போறிய? சரி, ரைட். அன்பார்ந்தவர்களே, 15:1 நம்பிக்கை சற்று குறைகிறது. ஏன்னா ஆபிரகாம் அந்த ஊர் என்கிற ஊரை விட்டு புறப்படுகிற பொழுது வயசு எத்தனை? 75. சரிதானே? ஆபிரகாம் ஈசாக்கு என்கிற மகன் பிறக்கிற பொழுது வயசு எத்தனை? 100. அப்போ 100 75 எத்தனை வருஷம்? 20 ஜூபிலி. சரிதானே? ஜூபிலி. அப்போ 25 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆபிரகாம் இடையில கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு, ஏன்னா எனக்கு 100 வயசு ஆக போகுது, என்னுடைய மனைவி சாராவுக்கு 90 வயசு ஆக போகுது, இனிமேலாம் குழந்தை. 15ஆம் அதிகாரத்தில் அந்த ஆபிரகாம் கடவுளை பார்த்து சொன்னார். கடவுள் சும்மா இருக்க மாட்டார். அவர் நான் உனக்கு கொடுப்பேன். அவர் வாய் விட்டு கேட்டார், எத்தனை தடவை அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பியோ? என்னைக்கு கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. கொடுப்பேன் சொன்னால் எனக்கு வயசு 100 ஆக போது, என் மனைவிக்கு 90 வயசு ஆகும், எப்போ கொடுக்க போறீங்க ஒரு குழந்தைய? இல்லையா? கேட்டார். 15:1 அந்த வசனத்தில் என்ன கொடுப்பீர், எப்பொழுது கொடுப்பீர்? ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கொடுப்பேன். மறுபடியும் சரிதானே? நீ வீட்டை விட்டு வெளியே வா, வானத்தை பார், வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களை எண்ணிவிட முடியுமோ? எண்ண முடியாது. கடற்கரைக்கு போ, கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலை எண்ணிவிட முடியுமோ? எண்ணிவிட முடியாது. அதே போல உனக்கு பிறக்க போகிற மகன் மூலமாய் பெரிய சந்ததியை நான் உனக்கென்று உருவாக்கி கொடுப்பேன். அன்பார்ந்த சகோதரிகளே, ஆபிரகாம் அப்பவும் நம்பினார். பார்த்துக்கோங்க, அஞ்சுகிற பிள்ளைகள், கடவுளுக்கு அஞ்சுகிற பிள்ளைகள், ஒருவேளை சந்தேகம் வந்தா கூட, கடவுள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்தாலும் கூட மீண்டுமாக தங்கள் நம்பிக்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய பிள்ளைகள். ஐயா, நோய் வருது, நோயில் ஒரு 2 நாளைக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாம், போகிறோம், அது 20 நாள் படுக்க வச்சுட்டா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல.
சரிதானே? நீங்கள் என்ன தலையை ஆட்டிருக்கேன், என்னமோ 20 நாள் படுத்துருக்க மாதிரி. சரி, படுத்தவங்க பெரியவங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், ரைட்டா? ஒரு என்னையும் பார்த்துன்னு கேட்டுறாத. அன்பார்ந்தவர்களே, அப்போது ஏதோ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாளைக்கு ஒரு சோம்பெல்லாம் போய் திரும்ப வந்துட்டோம்னா எத்தனை நாளைக்கு தான் ஆண்டவரே எப்பயா என்னை வீட்டுக்கு அனுப்புவியே? இந்த டாக்டர் எப்போ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவார், உனக்கு சோகமாயிட்டு வீட்டுக்கு போகணும் எப்போ சொல்லுவார் இல்லையா? என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைகிற பொழுது மீண்டுமாய் அந்த நம்பிக்கை கூட்டி கொடுக்கக்கூடிய கடவுள் யாருக்கு? கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு. கடைசியாக ஆபிரகாமில் கடைசியாக 22:12 22:10 அந்த யாராவது அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 22:12 மட்டும் வாசிங்க. தொடக்க நூல் அதிகாரம் 22 இறைவசனம் 12. அவன் பையன் மேல் கை வைக்காது. பையன் வேற என்ன வேறு? ஆபிரகாம் பையன் வேற என்ன? மகன் வேற என்ன? ஈசாக்கு. ஈசாக்கு மேல் கை வைக்காதே. சொல்லுங்க, எதுவும் செய்யாதே. உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சி நடப்பவன் என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மகன், 100 வயதில் பிறந்து இருக்கக்கூடிய இந்த மகன் இப்பொழுது பலியிடுவதற்காக ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதையும் ஏற்றுக்கிட்டு ஆபிரகாம் போயிட்டே இருக்கிறார். பார்த்துக்கோங்க, யாருக்கு மனசு வரும்? யாருக்கு மனசு வரும்? தப்பிச்சு ஓடி போயிட மாட்டோம், மகனை எங்கேயாவது வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட மாட்டோம் இல்லையா? ஆனால் ஆபிரகாம் கடவுளுக்கு அஞ்சி நடந்த காரணத்தினால் அவர் தன் மகனை, ஒரே மகனை ஈசாக்கை அவர் கூட்டிக் கொண்டு போய் பலியிடுவதற்காக போகிற பொழுது ஆபிரகாம் தடுத்து நிறுத்தப்பட்டார். வானதூதர் சொன்னார், குழந்தையின் மேல் கை வைக்க, பிள்ளையின் மேல் கை வைக்காதே. நீ எந்த அளவுக்கு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவன் என்பதை இப்பொழுது உச்சகட்டம். அப்போ 5 வகையான காரியங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தினுடைய, நன்மைத்தனத்தினுடைய வல்லமையாய் நடைபெற்றன. ஏன்? அவர் கடைசி வரைக்கும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தார். கடவுளுக்கு அஞ்சி நடந்தார். பிள்ளைகளை காப்பாற்றுவதாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருக்கலாம், பகை உணர்வுகளை விட்டு விடுவதாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்வதாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு முன்னால் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்வதாக இருக்கலாம், பிள்ளைகளை காப்பாற்றுவதாக இருக்கலாம், நம்பிக்கையில் வளர்வதாக இருக்கலாம். இத்தகைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதர் மூலமாய் நமக்கு சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. கடவுளுக்கு அஞ்சி நடந்திருக்கக்கூடிய ஆபிரகாம். 2வது நபர் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. பழைய ஏற்பாட்டு யோசேப்புன்னு சொன்னோன்னு என்ன ஞாபகம் வருது? பழைய ஏற்பாட்டு யோசேப்புன்னு சொன்னோன்னு என்ன ஞாபகம் வருது? என்னது? என்ன செஞ்சாரு? கனவின், பார்த்தீங்களா? அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை கரெக்டாக, கனவின் மன்னன். ஏன்னா ஜோசப் சின்ன பையனாக இருக்கும்போது, ஜோசப்னு இங்கே யாரா பையனை சொல்லிடாதீங்க சரிதானா? ஜோசப் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய கனவு கண்டு அதன் மூலமாக விளக்கத்தை கொடுக்கவும் தெரிந்து கொள்ளவும் சரிதானா? இப்போ அந்த ஜோசப் எகிப்தியருக்கு அடிமையாக விற்கப்பட்டார். கதையை பூரா சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் இந்த தொடக்க நூல் அதிகாரம் 39:9 கடவுளுக்கு பயந்து நடந்த காரணத்தினால், அன்பார்ந்தவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு அதிகாரியினுடைய வீட்டில் அந்த பையன் இப்பொழுது வேலை செய்வதற்கு நியமிக்கப்படுகிறார். அந்த அதிகாரியினுடைய மனைவி அந்த பையனிடம் அவர் தவறாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அந்த யோசேப்பு சொன்னான், இளம் வயதில் இருக்கக்கூடிய யோசேப்பு சொன்னான், இந்த பாவத்தை செய்வது கடவுளுக்கு பொறுக்காது. நான் இந்த காரியத்தை செய்தேன் சொன்னால் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். இத்தகைய உடலினுடைய இச்சைகளுக்கு நான் அடிமைப்பட்டு ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டேன். கடவுளுக்கு பயந்து நடந்தான். அந்த வசனம் சொல்லுகிறது 39:2-21 2வது வசனம் 21வது வசனம் 23. கடவுள் யோசேப்போடு அவர் கடவுள் இருந்தார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய வருகின்ற அந்த 2வது நபர் மூலமாக வருகின்ற ஆசீர்வாதம், உடலை அடக்கி ஆளக்கூடிய சக்தியை, வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிற்றின்ப ஆசைகளுக்கு இடம் கொடுத்து விட்டு அப்படியே வழி போன போக்கில், வழி தவறி போன வாக்கிலே வாழ மாட்டோம். நல்ல சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும். கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் உடலை அடக்கி ஆள்வதற்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்கிறார்கள். கடவுளுக்கு பயப்படலைங்க, அது எல்லா வகையான சேட்டையும் பண்ண சொல்லும் இல்லையா? கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடியவங்க குடிக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆமாம், குடிச்சிட்டு வீட்டில் வந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கடவுளுக்கு பயப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு மனமோன போக்கல. இல்லை 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 இல்லை
இன்றைக்கு வாழ்க்கையில் கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உடலை அடக்கி ஆள்வதற்கு சிற்றின்ப காரியங்களை விட்டுவிட்டு கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற வல்லமையை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாறி போகிறார்கள். என் பிரியமானவர்களே, அப்போ உடலை பரிசுத்தமுள்ள பலியாய் ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு அஞ்சி நடக்கிற பொழுது உடலின் மூலமாய் நாம் கடவுளை மகிமைப்படுத்த முடியும். கடவுளுக்கு எதிராக நமது உடலை வைத்துக்கொண்டு பாவம் என்பதை செய்ய மாட்டோம். சரிதானே? இதுக்கு பெரிய உளவியல் முறைப்படி அங்கங்கே போகணும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கவுன்சிலெலாம் போகணும். கடவுளுக்கு அஞ்சி நடங்க, கடவுளை பார்த்து ஜெபிங்க. 2. 3வது நபர் யோபு. சரிதானே? யோபு, துன்பத்தை மீண்ட யோபு. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சரியா? அப்போ 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1வது அதிகாரம் 3வது வசனம், கடவுள் அந்த தீயவன் வருகிற பொழுது கடவுள் யோபுவை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. பாத்தியா என்னுடைய மகன் யோபுவை பாத்தியா, என்னுடைய ஊழியன் யோபுவை பாத்தியா, அவன் எவ்வளவு பிரமாணிக்கத்தோடு இருக்கிறான் தெரியுமா, எனக்கு எந்த அளவுக்கு அஞ்சி நடக்கிறான் தெரியுமா. அன்பார்ந்தவர்களே, இந்த வாசனம் தான் முக்கியம். எனக்கு எந்த அளவுக்கு பயந்து அஞ்சி நடக்கிறான் தெரியுமா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளிடமிருந்து ஓரளவு வல்லமையை பெற்றுக்கொண்டு சாத்தான் அவனை சோதிக்கிற பொழுது கடைசி வரைக்கும் துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை பெற்றவர் தான் யோபு. சத்தமோடு கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து. காரணம் என்ன? கடவுளை சொன்னார், யோபு எனக்கு பயந்து நடக்கக்கூடியவன். அப்ப கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடியவங்க இன்னைக்கு மற்றவர்களை பார்த்தோ, துன்பங்களை பார்த்தோ, வாழ்க்கையில் இடர்பாடுகளை பார்த்தோ பயப்பட வேண்டிய தேவை இல்லை. சரிதானா? ஐயா, துன்பம் வருது போகுது, அவ்வளவுதான். துன்பம் இல்லாத வாழ்க்கை எங்க இருக்கு? இன்னைக்கு யாருக்கா துன்பம் இல்லாமல் இருக்கா? கை தூக்க பார்ப்போம். யாரு கூட சண்டை போடாமல் இருக்கா? கை தூக்க பார்ப்போம். சண்டை எத்தனை பேர்ட்ட போட்டேன்னு தான் கேட்கணும் இன்னைக்கு. சரிதானா? ஒருத்தரா 5 பேரா? இதுதான் கேட்க வேண்டியது இருக்கு. சண்டை போடாத வாழ்க்கையும் கிடையாது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. என் பிரியமானவர்களே, துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. அப்போ துன்பங்கள் இருந்தாலும் ஒரு வார்த்தை நல்ல காத்த சொல்றேன் பார்த்துக்கோங்க. துன்பங்கள் தான் வாழ்க்கை என்பதும் இல்லை அல்ல, துன்பங்களே வாழ்க்கை என்பது அல்ல. ஆனால் துன்பம் இல்லாத வாழ்க்கை அல்ல. ரெண்டும் வரும் போகும். சரிதானா? துன்பங்களே இல்லாத வாழ்க்கையும் கிடையாது, ஆனால் வாழ்க்கை முழுவதும் துன்பங்கள் தான் என்றும் கிடையாது. அப்போ இன்னைக்கு கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய யோபு வருகின்ற துன்பங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். பிள்ளைகளை இழந்தான், செல்வத்தை இழந்தான், கால்நடைகளை இழந்தான், இருக்கக்கூடிய உடைமைகள், நிலபுலங்கள் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனாலும் கடவுளுக்கு அஞ்சி நடந்த காரணத்தினால் இந்த யோபு தன் விசுவாசத்தை காத்து கொண்டு கடவுள் மேல் அவன் நம்பிக்கையோடு இருந்தான். கடைசி அதிகாரம் சொல்லுகிறது, கடவுளுக்கு அஞ்சி நடந்த அந்த யோபு எல்லாவற்றையும் பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். என் பிரியமானவர்களே, அப்போ 3வது நபர் அந்த யோபு துன்பத்திலிருந்து மீண்டு கொள்ளக்கூடிய வல்லமை கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். 4வது புதிய ஏற்பாட்டு யோசேப்பு. யாரு புதிய ஏற்பாட்டு யோசேப்பு? யாரு? இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை. அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 19 சொல்கிறார், நீதிமானாகிய யோசேப்பு. ஒரு நீதிமான் எப்படி இருக்க முடியும்? கடவுளுக்கு பயந்தாத்தான் நீதிமானாக இருக்க முடியும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப நீதிமான் என்கிற ஒரே ஒரு வார்த்தை யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த நீதிமான் தன்னுடைய மனைவி மரியாவை அவர் காட்டி கொடுக்க விரும்பாமல், நல்லா தெரிஞ்சுக்கணும், யாரையும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்காக விரும்பாமல் கடவுளை பார்த்து ஜெபித்தார். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு விட சொல்லுங்க. கடவுளுக்கு அஞ்சி நடந்த, பயந்து நடந்த யோசேப்பு கடவுளை பார்த்து ஜெபித்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் வருதுன்னு சொன்னால் யாரை பார்த்து போவோம்? யாரை பார்த்து போகிறோம்? இல்லையா? ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா யாரை பார்த்து போகிறோம்? எங்கேயாவது மாய மந்திரம் இருக்குதா? இல்லை. சீக்கிரமாக சுகமாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? ஏதாவது மந்திரம் போடுவாங்களா? இல்லையா? என் பிரியமானவர்களே, நீங்கள் மாய மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் ஏதோ வகையான மனிதர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. நாம் எல்லோரும் பயந்து நடக்க வேண்டியதும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டியதும் நம் ஆண்டவராகிய கடவுள் மட்டுமே. யோசேப்பு கடவுளுக்கு பயந்து நடந்த காரணத்தினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு நீதிமானாக இருந்தார். யாரையும் காட்டி கொடுக்கவில்லை. கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர்கள் மற்றவர்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை இழிவாக கருத மாட்டார்கள். அவர்களுக்காக ஜெபிப்பார்கள்.
ஒருவேளை தவறே ஒருவர் பண்ணியிருந்தாலும் கூட அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளையாகத்தான் கடவுளுக்கு அஞ்சுகிறவர்கள் போவார்களே தவிர பழி வாங்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற மாட்டார்கள். யோசேப்பு நமக்கு தெளிவாக சொல்லித்தரான், பழி வாங்க மாட்டேன், பழி வாங்க மாட்டேன். நான் கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவன், பழி வாங்க மாட்டேன். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி அடிக்கடி நடக்கக்கூடிய காரியம் அதுதான், பழி வாங்குகிறது இல்லையா? பழி எந்த அளவுக்கு போகுது? கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போய் கொண்டு இருக்கிறாது. நம்ம திருநெல்வேலியில் கேட்கவே வேண்டாம். ஒரு நாள் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது அந்த ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா எல்லோரும் குடும்பத்தோடு வந்துக்கிட்டு தான். நான் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். அப்போது நம்ம திருநெல்வேலிக்கு போகிறோம். திருநெல்வேலி என்ன ஃபேமஸ் தெரியுமோ? அல்வா ஃபேமஸ் அப்படின்னாரு அவங்க அப்பா. உடனே இந்த பிள்ளை, அல்வா இல்லை அருவா தான் ஃபேமஸ் அப்படின்னுச்சு. இந்த பிள்ளை சொன்ன வசனம் சரிதானே? அல்வா ஃபேமஸோ இல்லையோ, அருவாளுக்கு ஃபேமஸ் அப்படின்னாப்பில்ல. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பழி வாங்குகிற காரியங்கள் இன்றைக்கு பல இடங்களில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. சரிதானா? நாடு முழுவதும், உலகம் முழுவதும் கூட நடைபெற்று கொண்டே இருக்கிறது பழி வாங்குகிற தன்மைகள். ஆனால் கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகள் பழி வாங்குகிற பிள்ளைகள் அல்ல. அவர்கள் என்றைக்கும் மற்றவர்களை உயர்த்துகிற பிள்ளைகளாய், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய், கடவுளிடம் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் மாறி போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கடைசியாக நமது பாதுகாவலர் புனித அந்தோனியார், ஐந்தாவது கடவுளுக்கு அர்ப்பணித்த அந்தோனியார். சத்தமா சொல்லுங்க. கடவுளின் திட்டத்திற்கு அர்ப்பணித்த அந்தோனியார். சத்தமா சொல்லுங்க. ஆமாம், அந்தோனியார் கடவுளுக்கு அஞ்சி நடந்த காரணத்தினால்தான் தன் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று அவர் தன்னை அர்ப்பணிக்கவில்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ திட்டம் வச்சிருந்தார். சரிதானா? அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து அதுக்கு பிற்பாடு அவர் பிரான்சிஸ்கன் சபையில் போய் மறுபடியும் இணைந்து குருவாக அவர் மறைசாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அவருடைய விருப்பம் வேறு, ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு. திரும்ப அவர் நோயாளியாகத்தான் திரும்ப வந்தார். நோயாளியாக வந்தாலும் அந்த இடத்தில் அவர் படித்த படிப்புக்கு ஏற்ற பல பணிகளை அவர்கள் கொடுக்கவில்லை. சாதாரண வேலை, வந்தவர்களை கவனிப்பதற்காக இருக்கக்கூடிய வேலை, கிச்சனில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஜபம் சொல்லிக் கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய வேலை. ஆனால் புனித அந்தோனியார் அதையும் கடவுளுடைய திட்டம் என்று ஏற்றுக்கொண்டார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு பயந்து நடந்த காரணத்தினால் கடவுளுடைய திட்டத்திற்கு அவரால் அர்ப்பணிக்க முடிந்தது. இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் கடவுளுக்கு பயந்து நடந்தீர்கள் சொன்னால் கடவுள் திட்டம் எனக்குள் இருக்கட்டும் என்று அர்ப்பணிப்பதற்கான திறந்த மனது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். என்ன கிடைச்சாலும் சரி, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கலாம், ஆனால் இந்த திட்டம் நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய திட்டம் நிறைவேறும். கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்த அந்தோனியார் கடைசியில் கடவுளால் மிகுதியாக உயர்த்தப்பட்டார். அதனால தான் இன்றைக்கி சொன்னையில் உட்கார்ந்து நம்ம அவருக்கு விழா எடுத்து கொண்டு இருக்கிறோம். சரிதானா? ஏகப்பட்ட புகழ், நன்னா கழியாத சரிதானா, போதனையில் சிறந்த அந்தோனியார், கோடி அற்புதர். சத்தமாக சொல்லுங்க. அந்த சொல்லிருக்கேன், பயப்படுதிய கோடி அற்புதர் புனித அந்தோனியார். அப்போ இவ்வளோ பெரிய புகழ் இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் கடவுளுடைய திட்டத்திற்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார். முதலாவதாக போராடவில்லை, கடவுள் என்ன நினைக்கிறாரோ நடக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு அஞ்சுற பிள்ளைகள், கடவுளுக்கு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், கடவுளுடைய திட்டத்திற்கு ஒப்படைக்கிற பிள்ளைகள், அந்த கடவுளுடைய திட்டத்தின் மூலமாய் கடைசியில் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு அஞ்சி நடந்த 5 நபர்களை பார்த்து பேசியிருக்கிறோம். ஒன்று ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் நடைபெற்ற 5 வகையான நன்மைத்தனங்கள், கடவுளுக்கு அஞ்சிய காரணத்தினால் நடைபெற்ற நன்மைத்தனங்கள், குடும்பத்தை குறித்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை குறித்து, சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுதலை பெற்றதை குறித்து 5 வகையான வாரியங்களை பேசியிருக்கிறோம். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, உடலை அடக்கி ஆள்வதற்குரிய வல்லமையை பழைய ஏற்பாட்டு யோசேப்பு கடவுளுக்கு பயந்து நடந்த காரணத்தினால் பாவம் செய்யாமல் உடலை அடக்கி ஆண்டு அவர் வெற்றி பெற்றார். மூன்றாவது, யோபு, துன்பங்களை கண்டு பயப்படாமல் என் கடவுள் என்னை காப்பாற்றுவார், அவர்தான் படைத்தார், அவர்தான் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி தன்னை ஒப்படைத்திருக்கக்கூடிய யோபு. நான்காவது, நமது புதிய ஏற்பாட்டினுடைய யோசேப்பு. சரியா? மற்றவர்களை பழி வாங்க விரும்பாமல், மற்றவர்களை காட்டி கொடுக்க விரும்பாத இந்த கடவுளுக்கு பயந்த யோசேப்பு. கடைசி, நமது பாதுகாவலர் புனித அந்தோனியார், கடவுளுடைய திட்டங்களுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த புனித அந்தோனியார். அப்போ இந்த 5 நபர்களுடைய அந்த வாழ்க்கை நிகழ்வுகள், வாழ்க்கை முறைகள், ஒவ்வொருத்தையும் பற்றி நிறைய பேசலை, ஆனால் அவருடைய பண்புகள், இந்த பண்புகளுக்கெல்லாம் அடிப்படையாக வைத்திருந்தது கடவுளுக்கு அஞ்சி அவர்கள் நடந்த ஒரே ஒரு காரணம் தான். பார்த்துக்கோங்க, இன்றைக்கு கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுளை பார்த்து பயப்படக்கூடாது. கடவுளை பார்த்து யார் பயப்படுவா? பாவம் செஞ்சவங்க பயப்படுவாங்க இல்லையா?
ஆனால் இன்றைக்கு நாம் குற்றமே புரிந்திருந்தாலும் கடவுளை என் அப்பா தந்தாய் என்று மீண்டுமாக அழைத்து அவர் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை அறிக்கையிட்டு அவருடைய கரங்களுக்குள் என்னை அர்ப்பணிக்கிற பொழுது மீண்டுமாக நான் கடவுளுக்கு மட்டும் பயப்பட மகளாய் மாறி போகிறேன். மற்றவர்களை கண்டு நான் பயப்பது நடுங்க வேண்டியதில்லை. சரிதானா? உடலை கொன்று நரகத்தில் தள்ள வல்லவர் மட்டுமல்ல, ஆன்மாவையும் சேர்த்து அந்த கடவுளுக்கு இன்றைக்கு அரசர்களாக இருக்கலாம் அல்லது அதிகாரிகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய கடவுளுக்கு நாம் இன்றைக்கு அஞ்சி நடப்போம். அதன் மூலமாக வருகின்ற அந்த ஆசீர்வாதங்களையும் உடலை அடக்கி ஆளுகின்ற சக்தியையும் வல்லமையையும் அதன் மூலமாய் துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையையும் பிறரோடு இருக்கக்கூடிய நல்ல பண்புகளில் உயர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமையையும் ஆண்டவர் கொடுத்து நிரம்ப ஆசீர்வதிக்கட்டும். கடவுளுடைய கரங்களுக்கு அந்தோனியர் மூலமாய் உங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் குடும்பங்கள் வாழட்டும், வளரட்டும். ஆமென். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைப்பிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இன்று நவநாளை சிறப்பிக்கும் அந்தோணியார் ஜெபக்குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று அவர்கள் ஒவ்வொருவரின் கடமைகளை செய்யவும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும் எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் தர புனித அந்தோணியார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, திருவிழா தொடக்க நாளாகிய இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவிழத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்து உம் திருவிழத்தை நிறைவேற்றுவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் ஊரில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டுமென்று புனித அந்தோணியர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரமளிக்கும் வள்ளலே எம் இறைவா, இன்று முதலாம் நவநாளை தலைமையேற்று வழிநடத்த வந்திருக்கும் எம் அருட்தந்தையர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் மேலும் அவர்கள் ஏற்கின்ற முயற்சிகளில் வெற்றி காணவும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வு தரும் ஊற்றாகிய எம் இறைவா, புதிய வைரஸ் நோயால் அவதியுறும் உலக நாடில் உள்ள மக்களை கண்ணோக்கி அவர்கள் அனைவரும் விரைவில் குணமடையவும் இந்நோய் முற்றிலும் நீங்கிடவும் இத்திருநாட்களில் மக்கள் அனைவரும் ஆலயம் சென்று ஒன்றிணைந்து செபிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நேரத்திலே நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஜெபங்களை கருணையோடு கண்ணோக்கி
எங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளியும் சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரும், இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும்
உமது திரு அவையினுடைய நிறைவில் அன்பில் உறுதி பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் அனைவரையும் உமது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து உருக்கமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நற்கருணை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் கண்களை மூடி இதயத்தில் கை வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நொடி. நமக்குள் இறைவன் எழுந்தருளி வந்திருக்கிறார். அந்த இறைவன் ஒருவருக்கே நாம் அஞ்சி வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அவரது சட்டங்கள், அவரது ஒழுங்குகள் நம்மை வழி நடத்துகிற பொழுது ஏதோ அபிரகாமை போல, யோபுவை போல 7 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்று, குறிப்பாக அந்த யோசேப்பு ஏதோ இறுதியாக அந்த பார்வோன் நாட்டிலே, எகிப்திலே ஒரு அரசனை போல இருந்து 7 ஆண்டுகள் எல்லா பஞ்சத்திலும் அவனே உணவளிப்பவனாய் ஆண்டவர் உயர்த்தியது போல நம்மையும் உயர்த்துவார். ஏதோ நன்றி கூறுங்க. ஆண்டவர் உள்ளே வந்து விட்டார். நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த நாளில், இந்த திருவிழாவின் ஆரம்ப நாளில் எங்களை நீர் வழிநடத்தியதற்காய் நன்றி இயேசுவே. எனவே தொடர்ந்து உம்முடைய ஆற்றல் இந்த நாட்களில் இருப்பதாக ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இதோ நீர் எனக்குள் வந்திருக்கிறீர், என்னை உறுதிப்படுத்தும். குறைந்தது ஒரு 9 நாட்கள் இந்த 13 நாளிலே நவநாளாய் முழுவதும் ஒப்பு கொடுத்து இந்த ஆற்றலையும் இந்த அருளையும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் பெற்றுக்கொள்ள இந்த யூபிலி ஆண்டிலே நீர் பரிசாய் தந்தீர் என்று புகழ்பாட இதோ எனக்கு வரம் தந்தருளும். நன்றி இறைவா, நன்றி. இப்போது நன்றி மன்றாட்டு, அதை தொடர்ந்து தந்தையர்களுக்கு நன்றி சொல்லுதலும் அறிவிப்புகளும் வழங்கப்படும். திருப்பலியின் நிறைவிலே நற்கருணை ஆசீர், அதைத் தொடர்ந்து நம்முடைய ஜெபக்குழுவினர் இந்த நாளில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அசன விருந்து என்று இந்த நாள் இனிதே ஆசீர்வாதமாக ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். முப்பெரும் புனிதர்களின் தனிப்பெரும் திருவுடலின் ஒரு பகுதி மாட்சியுடன் அமையப்பெற்ற அற்புத சுரங்கம் சுரண்டையில் அழிவில்லா திருநாவும் அளவில்லா திருப்புகழும் கொண்டவராய் பதுவை புனிதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியார் திருத்தல திருவிழாவின் தொடக்க நாளிலே இந்த கொடியேற்று விழா திருப்பலியை சிறப்பிக்க நம் பங்குத்தந்தை அவர்களின் அன்பு அழைப்பை ஏற்று நம்மிடையே வருகை தந்து திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நமக்கு இறை அருளை பெற்றுத்தந்த நம் சுரண்டை பங்கின் மைந்தரும் ராஜகோபாலபேரி மண்ணின் மைந்தருமான நமது தென்காசி மறைவட்ட அதிபர் தந்தை அருட்தந்தை போஸ்கோ குணசீலன் அவர்களுக்கு பங்குத்தந்தையின் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் நன்றி கூறி இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். விழா கமிட்டி உறுப்பினர் திரு ஸ்டீவன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து தந்தை அவர்களோடு இணைந்து வந்திருந்து இந்த திருவிழாவின் தொடக்க நாளிலே நல்லதொரு மறையுறை சிந்தனைகளால் இறை ஆசீர் பெற்று தந்த வைக்காலிபெட்டி புனித சோசப் கல்லூரிகளின் செயலாளராக இருக்கக்கூடிய அருட்தந்தை சகாயஜான் அவர்களுக்கும் நம் மனமார்ந்த நன்றியை பொன்னாடை அணிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் திரு ஜேம்ஸ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். நாம் கரவொலி எழுப்பி நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அடுத்தபடியாக அருட்சகோதரர் சேசுராஜா அவர்கள் நமது திருத்தலத்திலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் திருவிழா மற்றும் பண்டிகை நாட்களிலும் நம்மிடையே வருகை தந்து நமது வழிபாடுகளில் தந்தை அவர்களுக்கு பேருதவியாக பணியாற்றுகின்றார்கள். இந்த திருவிழாவின் தொடக்க நாளிலே நம்மிடையே வருகை தந்து தொடர்ந்து 13 நாட்களும் நம்மிடையே தங்கியிருந்து இந்த திருவிழா நிகழ்விலும் மகிழ்விலும் பங்கெடுக்க இருக்கின்றார்கள். அவர்களையும் பங்குத்தந்தையின் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்கின்றோம். அடுத்தபடியாக இந்த திருவிழாவின் முதல் நவநாளை சிறப்பிக்கின்ற புனித அந்தோணியார் ஜெபக்குழுவினருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வழிபாட்டிலே வருகை பவனி, வாசகங்கள், மன்றாட்டு என அனைத்திலும் தங்களது பங்களிப்பை சிறப்பான விதத்தில் கொடுத்தார்கள். நமது திருத்தலத்தில் ஒவ்வொரு கடைசி செவ்வாய்க்கிழமைகளிலும் நடைபெறும் அசன விருந்தை இந்த குழுவினர் முன்னெடுத்து நடத்துகின்றார்கள். இன்றைய நாளிலும் இப்பொழுது இந்த இரவு உணவை, அசன விருந்தை இந்த அந்தோணியார் ஜெபக்குழுவினர் வழங்குகின்றார்கள். எனவே நமது நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். தொடர்ந்து இந்த முதல் நவநாள் கொடியேற்று விழா சிறப்புடன் நடைபெற உழைத்த, ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருட்சகோதரிகள், பாடற்குழுவினர், அன்பிய பக்த சபை பிரதிநிதிகள், இளையோர் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். விவிலிய போட்டியிலானது 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். நாளை நடைபெறக்கூடிய விவிலிய போட்டியினுடைய விவரங்கள்: எல்கேஜி டு யூகேஜி உள்ள மாணவ மாணவிகள் விபிஎஸ் பாடலை பாட வேண்டும். 1 முதல் 2ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் திருப்பாடல் 23ஐ பாடலாக பாட வேண்டும். என்னாய் இறைவன் இருக்கின்ற போது அந்த பாடல் கோரஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் ஸ்டான்ஸர் மட்டும் பாடினால் போதும். 3 மற்றும் 4ஆம் வகுப்புக்குரிய மாணவ மாணவிகளுக்கான போட்டி மரியாவின் பாடல் லூகாஸ் நற்செய்தி 1வது அதிகாரம் 46 முதல் 56 உள்ள வசனங்களை மனப்பாடமாக கூற வேண்டும். மற்ற நாட்களுக்குள்ளே விவிலிய போட்டிகளுடைய குறிப்புகள் தகவல் பகையில் போட்டப்பட்டுள்ளது. பார்த்து தெரிந்து கொண்டு தயாராகவும். நன்றி. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருப்பொலி நிறைவுற்றதும் அனைவருக்கும் ஆசன விருந்து நடைபெறும். பெண்கள் ஆலயத்தின் அருகில் இருக்கும் வரிசையிலும் ஆண்கள் மண்டபத்தின் அருகில் இருக்கும் வரிசையிலும் வந்து உணவை பெற்றுக்கொள்ளுங்கள். சிறு குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் நேரடியாக வரலாம், அவர்களுக்கு உடனடியாக கொடுக்கப்படும். வரிசையாக வாருங்கள், எல்லோருக்கும் உணவு தயாராக இருக்கிறது. கூடிய விரைவில் அது உடனடியாக கொடுக்கப்படும், அதனால் தாமதம் இருக்காது. வரிசையாக வாருங்கள், ஆலயத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுங்கள். பிரியமானவர்களே, நாளைய திருப்பலியை சிறப்பு செய்கிறவர்கள் புனித அந்தோணியார் அன்பியத்தை சார்ந்தவர்கள். மறையுறை சிந்தனை தலைப்பு ஞானமுள்ள சிற்றுயிர்கள் 4. அவை கற்றுத்தருவது சேமிப்பு, பாதுகாப்பு, சுய கட்டுப்பாடு, துணிவு. முதல் வாசகம் நீதிமொழிகள் புத்தகம் 30வது அதிகாரத்தில் 24 28 வரை நமக்கு எடுக்கப்பட்டு வாசிக்கப்படும். இதற்கான முன்னுரைகள், திருப்பலிக்கான முன்னுரை அனைத்தும் திருப்பலிக்கு முன்பாகவே வழக்கம் போல நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர் அல்லது சகோதரியிடம் நீங்கள் திருத்தி பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது இந்த நாள் மறையுறைக்குரிய கேள்வியும் அதற்குரிய பரிசும் பாசத்திற்குரிய தந்தை சகாயஜான் அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். அதை தொடர்ந்து ஆசீர்வாதம், நற்கருணை ஆசீர் நிறைவு பெறும். ஒரே ஒரு கேள்வி தானே அப்படி? சரி, யார் பதில் சொல்கிறான்னு யார் பார்க்குறது? நான் தான் பார்க்கணுமா? சரி, ரைட். புதிய ஏற்பாட்டு யோசேப்பு வளர்ப்பு தந்தையாகிய ஆண்டவர் இயேசுனுடைய வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பு கடவுளுக்கு அஞ்சியதனால் என்ன பண்பை வாழ்ந்தார்? நீதிமானாக இருந்தார். காட்டி கொடுக்காதவர். சரி தானே? 2 பேரில் யாரும் கொடுக்க தெரியலையே. சரி, வாங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புகழுக்குரிய
ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாட்டுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.